ஏங்க ஐலாண்டுங்க குமாபட்டி ஐ லவ் யூங்க டீச்சர் ஐ லவ் யூ டீச்சர். நீங்க 10ஆம் பயிலா 12ஆம் பயிலா காலேஜ் அறிவு வச்சிருக்கீங்களா? கவலைப்படாதீங்க. லவ் பண்ணி டிவைஸ் ஆயிடுச்சா? கல்யாணம் பண்ணி டிவைஸ் ஆயிடுச்சா? கல்யாணம் முடிச்சு குழந்தை இல்லாம இருக்கீங்களா? கவலையே படாதீங்க. டோன்ட் வரி. பி காப்பி கவலையே படாதீங்க. நம்ம ஊரு கூமாப்பட்டி தண்ணியை குடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஏங்க 2 குழந்தை பிறக்கும். நான் கேரண்டி. கல்யாணம் முடிச்சு 2 குழந்தை பிறக்கும். லவ் பண்ணி டிவைஸ் ஆகாது. லவ் சக்சஸ். அரண்டு மேரேஜ் இருந்தாலும் சரி, லவ் மேரேஜ் இருந்தாலும் சரி சக்சஸ்ங்க. எங்க கூமாப்பட்டி தண்ணி சர்பத்து மாதிரி இருக்குங்க. ஏங்க ஐயோ டீச்சர் ஐ லவ் யூ டீச்சர் ஐ லவ் யூ. எங்க சர்பத்து மாதிரி இருக்குங்க. எங்க சர்பத்து மாதிரி இருக்கு. சவனப்பு மாதிரி இருக்குங்க. ஐயோ வாழ்க்கையில வாழணுங்க. ஏங்க இல்ல குளிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க. ஏங்க உங்களுக்கு சல்லடை போறாது, சக்கரை சாதி வராது, என்னென்னமோ சொல்லுவாங்களே நோயெல்லாம் வரும், அதெல்லாம் கரைஞ்சிருங்க. எங்க காசி மாதிரிங்க. தண்ணி மேல பட்டோன்னு ஐயோ ஏங்க தேனா இருக்குங்க. தேனா இருக்கு. அங்கிட்டு பார்த்தா எப்படி இருக்கு காஷ்மீர், இங்கிட்டு பார்த்தா அந்தமான் தீவு, நடுவுல அமேசான் காடு. கூமாப்பேட்டி ஐ லவ் யூங்க. வாழ்க்கைய வாழ கத்துக்கோங்க. உங்க அதுக்கு ஒரு அருமருந்து இருக்கு. அதாங்க கூமாப்பேட்டி மூலிகை தீர்த்தம்ங்க. எங்க எங்க ஊர்ல 2 நாள் குளிச்சா போதும். அரண்டு மேரேஜ், லவ் மேரேஜ் எல்லாமே சக்சஸ். எங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய டப்ரேஷனா இருந்தாலும் சரி, எவ்வளவு ஒரு கஷ்டமா இருந்தாலும் சரிங்க, கூமாப்பட்டி ஐலாண்டுக்கு வாங்க. ஐயோ எங்க தனி எங்க ஊரை பாருங்க. எங்க ஊர் தண்ணிய பாருங்க. எங்க லவ் ஃபெயிலியரா? லவ் பண்ணி டைவர்ஸ் ஆகி ரொம்ப கஷ்டப்படுறீங்களா? கல்யாணம் முடிச்சு கஷ்டமா இருக்கா? கவலை விட எங்க ஊரு கூமாப்பட்டிக்கு வாங்க. தமிழ்நாட்டிலே நம்பர் 1 ஐலாண்டுங்க. தரமா இருக்கும். தண்ணிக்குள்ள குளிக்கும் பொழுது சிலப்பி மீன் உரைச்சிட்டு போகுது, விரால் மீன் உள்ள துடைக்கல போகுது, கட்லாக்கு அப்படியே கண்டமானத்தை உரைச்சி போகும்போது அவ்வளவு சுகமா இருக்குங்க. கட்டரும்பு கிடைச்ச மாதிரி இருக்கு. தண்ணிய பாத்துருக்கீங்களா? எங்க தண்ணிய பாருங்க. கூமாப்பட்டி ஒரு தனி ஐலாண்டுங்க. வாழ்க்கை உங்க கையில இருக்கு. என்னை பார்த்தா திருந்துங்க மக்களே. எங்க கூமாப்பட்டி சோப்பை பாருங்க எப்படி தருது தமிழ்நாட்டு மக்கள் சொல்லித்தாரேன். முதல்ல இங்கே போஸ். எங்க ஊரு கூமாப்பட்டிய பாருங்க. எங்க ஊரு கூமாப்பட்டிக்கு வாங்க. தமிழ்நாட்டிலே நம்பர் 1 ஐலாண்டுங்க. தரமா இருக்கும். தண்ணிக்குள்ள குளிக்கும் பொழுது சிலப்பி மீன் உரைச்சிட்டு போகுது, விரால் மீன் உள்ள துடைக்கல போகுது, கட்லாக்கு அப்படியே கண்டமானத்தை உரைச்சி போகும்போது அவ்வளவு சுகமா இருக்குங்க. கட்டரும்பு கிடைச்ச மாதிரி இருக்கு. தண்ணிய பாத்துருக்கீங்களா? எங்க தண்ணிய பாருங்க. எங்க சர்பத்து மாதிரி இருக்குங்க. எங்க சர்பத்து மாதிரி இருக்கு. சவனப்பு மாதிரி இருக்குங்க. ஐயோ வாழ்க்கையில வாழணுங்க. கூமாப்பட்டி ஒரு தனி ஐலாண்டுங்க. அங்கிட்டு பார்த்தா எப்படி இருக்கு காஷ்மீர், இங்கிட்டு பார்த்தா அந்தமான் தீவு, நடுவுல அமேசான் காடு. கூமாப்பேட்டி ஐ லவ் யூங்க. வாழ்க்கைய வாழ கத்துக்கோங்க. உங்க வாழ்க்கை உங்க கையில இருக்கு. என்னை பார்த்தா திருந்துங்க மக்களே. ஏங்க எங்க ஊரை பாருங்க. எங்க தமிழ்நாட்டுல இந்த மாதிரி ஊர் இருக்காங்க? உலகத்துல இந்த மாதிரி ஊர் இருக்கா? கூமாப்பட்டி ஒரு தனி ஐலாண்டுங்க. இந்த தண்ணியில குளிச்சுன்னு வச்சுக்கோங்க. ஏங்க உங்க டப்ரேஷன் இருக்கா? லவ் ஃபெயிலியரா? கல்யாணம் முடிச்சு 4 குழந்தை உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா? கவலைப்படாதீங்க. கூமாப்பட்டிக்கு வாங்க. ஏங்க தண்ணி ஐ லவ் யூ டீச்சர் ஐ லவ் யூ ஐ லவ் யூங்க. காடுங்க. வாழ்ந்தா உங்களை மனசோட வாழணும், உங்களுக்காக வாழணும், நேச்சரோட வாழணும். இங்க பாருங்க நண்பர்களே. ஏங்க நம்ம ஊரு கூமாப்பட்டி வாங்க. சொர்க்க பூமிங்க. எங்க தண்ணிய பாருங்க. எங்க கண்ணாடியா இருக்குங்க. எங்க ஊருக்கு வாங்க. எப்படி இருக்கு? தரமா இருக்கா? இந்த மாதிரி ஒரு சொர்க்க பூமி எங்கேயுமே கிடையாது. தென் மாவட்டத்துல கூமாப்பட்டி ஒரு தனி ஐலாண்டு. நான் சொல்லுவேன், இங்க வருங்க டல்லி, மகாசா, சலுங்கு, கன்னடலாம் அதெல்லாம் போகாதீங்க. ஊட்டி சடக்கான்லாம் போக வேணாம். நம்ம கூமாப்பட்டி வாங்க. எங்க தண்ணிய பாருங்க. எங்க சர்பத்து மாதிரி இருக்குங்க. எங்க சர்பத்து மாதிரி இருக்கு. ரோஸ் மாலுக்கு பவண்டா 7up மாதிரி இருக்குங்க. ஐயோ கூமாப்பட்டி ஒரு தனி ஐலாண்டுங்க. ஏங்க தமிழ்நாட்டுல எங்க ஊரு கூமாப்பட்டி மாதிரி எங்கேயுமே கிடையாது. உலகத்திலே கிடையாது. ஊரை பாருங்க. இந்த மாதிரி ஊர் எங்கேயுமே உண்டா தமிழ்நாட்டுல? எங்க தனி ஐலாண்டுங்க. எங்க ஊர்ல நீங்க குளிக்க வந்தேன்னு வச்சுக்கோங்க,
ஏங்க உங்களுக்கு லவ் ஃபெயிலியரா? கூமாப்பட்டி வாங்க, லவ் சக்சஸ். ஏங்க எங்க ஊர்ல குளிச்சாலுங்க ஒரு புண்ணியம்ங்க. காசி, ராமேஸ்வரம், குற்றாலம் எத்தனையோ ஊரு போயிருக்கீங்க. எங்க ஊரு கூமாப்பட்டிக்கு வந்திருக்கீங்களா? எங்க ஊரு கூமாப்பட்டி மாதிரி ஒரு தனி ஐலாண்ட் எங்குமே கிடையாது. அங்க பாருங்க காஷ்மீர் மாதிரி இருக்கா, இங்கிட்டு பாருங்க கர்நாடகா மாதிரி இருக்கா, அங்கிட்டு பாருங்க அதுதாங்க கூமாப்பட்டி. எங்க வாழ்க்கை தனி வாழ்க்கை. என்னடா மிரட்டி விட்டுருவான். எத்தனையோ சோப்பு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏங்க கூமாப்பட்டி சோப்பு பவரான சோப்பு. இங்க பாருங்க நண்பர்களே, நுங்கோட்டு வந்திருக்கோம். தமிழ்நாட்டிலே எங்களை மாதிரி யாரும் நுங்கட்டி குடிக்க முடியுமா? ஏங்க நான் நுங்குலே பிறந்து வளர்ந்தவங்க. ஒரு நாளைக்கு எத்தனைங்க வருங்க 50 நுங்கு சாப்பிடுவேன். காலையில மதியானம் சாயங்காலம் மொத்தம் 150 நுங்கு சாப்பிடுவேன். இந்த மாதிரி யாரும் நுங்கு சாப்பிட முடியாதுங்க. நுங்கு பட்டிக்க கூட வாரீங்களா தமிழ்நாட்டுல? ஆள் இருந்தா வாங்க. இங்க பாருங்க நண்பர்களே, தண்ணி எப்படி இருக்குன்னு பாருங்க. ஏங்க எங்க ஊரு கூமாப்பட்டி தண்ணி சர்பத்து மாதிரி இருக்கும். அங்க பாருங்க, கோடை காலத்துல இந்த மாதிரி என்ஜாய் பண்ண முடியுமா தமிழ்நாட்டுல? எங்க தமிழ்நாட்டுல என்ஜாய் பண்ற குரூப்னா அது கூமாப்பட்டி தான். எங்க மாதிரி யாரும் என்ஜாய் பண்ண முடியாது, வாழ்க்கையில ரசனையா வாழ முடியாதுங்க. எங்க தண்ணிய பாருங்க, பவண்டா சாணப்பு மாதிரி இருக்குங்க. இந்த மாதிரி தண்ணி எங்க கிடைக்காது. பழனி மலை பஞ்சாமிரத மாதிரி இருக்குங்க. ஏங்க எப்படி பாப்பா இருக்கு? ஐ லவ் யூங்க. காடுங்க சாக்லேட் மிட்டாய் மாதிரி இருக்கு. ஏங்க இங்க பாருங்க, வாழ்க்கையில ஒரு தடவை நீங்க எங்கேயாவது போகணுமா எங்க ஊரு கூமாப்பட்டிக்கு வாங்க. ஏங்க பக்கத்துல தேனி இருக்கு, தென்காசி இருக்கு, இதெல்லாம் உலகத்துக்கு தெரியும். ஆனா எங்க ஊரு கூமாப்பட்டி தெரியுமா? இங்க பாருங்க, தமிழ்நாட்டிலே ஒரு தனி ஐலாண்டுனா அது கூமாப்பட்டி தான். இந்த தண்ணியில குளிச்சுங்க 10 பாஸ் 12 பாஸ் காலேஜ் பாஸ், லவ் சக்சஸ். அடுத்த வாரம் கல்யாணம் இருக்கு பாத்துக்கோங்க. எங்க ஊரு கூமாப்பட்டி தண்ணியா பாருங்க எப்படி இருக்கு, தரமா இருக்கா? இந்த மாதிரி தண்ணி எங்கேயுமே கிடைக்காது. முதல்ல பட எது சுகம் சுகம் அது மீண்டும் வேண்டும் ராத்திரி நேரத்து பூஜையில். இந்த நலம் போல சிலருக்குத்தான் மனசு இருக்கு, உலகம் அதில் நிலச்சு இருக்கு.